ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஸோ நேற்றே வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தோம் கரெக்டாக. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம செல் பண்ணி ஹோல்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ நேற்று வீடியோலேயே நான் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 லாட் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருந்தோம் ஆக்சுவலாக. அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு லாட் மட்டும் நம்ம வந்து டார்கெட்டில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 10,000 சம்திங் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இன்னொரு லாட் இப்போ பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இன்னொரு லாட் ஸ்டில் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை நான் எது வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் நான் வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ எப்போ என்னோட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டார்கெட் அப்படின்ற ஒரு இதுவுமே கிடையாது. மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைடு போச்சுன்னா ஸோ அதில் வந்து ட்ரெண்டு கூடயே போயிட்டே இருக்கும். இல்லை மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குது, ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது எல்லாமே தெரியும். ஸோ அது போக இன்னைக்கு வந்துட்டு ஸோ இது நம்ம கொடுத்துருந்த கால் தான். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 வந்து நம்ம கொடுத்துருந்த கால் தான், என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூவாக ஏதாச்சும் என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி வந்து ஆப்ஷன் செல்லிங். ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷன் வந்து செல் கொடுத்துருந்தோம். ஸோ 17,850 157 என்ட்ரி. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் மட்டும் நான் ஒரே ஒரு லாட் மட்டும் செல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 50 குவான்டிட்டி, அது வந்து ஒரு 1,400 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 157 என்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம வந்து சில ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் சில கால்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதை தான் வந்து நம்ம கிளாஸஸில் டீச் பண்ணுறது. ஓகே, ஸோ என்ட்ரி 157. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, என்ட்ரி 157, டார்கெட் 39, டார்கெட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 275. ஓகே, ஸோ அது போக நம்ம இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஜனவரி 4 கொடுத்துருந்தது. ஸோ இங்கே இருக்குது ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணியாச்சு, என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஹோல்டிங்கில் தான் இருக்குது. நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஸோ அந்த இடத்துல நம்ம லாஸை புக் பண்ணிட்டே வெளியே வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வந்து ட்ரேட் எடுத்தாலோ, ஸோ இல்லை அடுத்து ஏதாச்சும் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாலோ இல்லை லாஸ் புக் பண்ணாலோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு தப்பான வியூலேயே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வர மெசேஜஸ் கால்ஸில் எல்லாமே ஸோ என்கிட்ட கேட்குறதே அவங்க அதுதான். ஓகேவா? ப்ரோ இவ்வளோ கொண்டு வந்தால் டெய்லி இவ்வளோ எடுக்க முடியுமா? இல்லை நான் வந்து மந்த்லி இவ்வளோ எடுக்கணும், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வரீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? பிஸ்னஸில் வந்துட்டு ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அது போக ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜும் இல்லை, ஸ்கில்லும் இல்லை, அந்த பிஸ்னஸில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களால் ரன் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? ஸோ முடியவே முடியாது. ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஒரு பிகினராக உள்ளே வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்தோன்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, இதை பற்றின ஸ்கில்ஸ் நாலேஜஸை நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஏன்னா இது எனக்கு இந்த பிஸ்னஸ் எப்படின்னே தெரியாது, இது என்னன்னே தெரியாது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நாலேஜ் எவ்வளோ ஸ்கில்ஸை வந்து உங்களால் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது, நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நாலேஜ் ஸ்கில் ஒரு ஐடியாலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஐடியா வந்தோன்னா அந்த ஐடியாவை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ கிடைச்ச ஐடியாவை என்ன பண்ணுங்கன்னா ஆக்ஷனில் இறங்குங்க. ஓகேவா? ஸோ அப்படி இறங்குறப்போ பல்காலாம் பெரிய அமௌண்ட்லாம் கொண்டு வராமல் ஒரு சின்ன அமௌண்ட் கொண்டு வந்துட்டு ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கண்டினியூவாக லாபமோ நட்டமோ ஓகேவா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போறப்போ உங்க லாஸே வந்தாலுமே, அந்த லாஸ் அடுத்து உங்களுக்கு நோ லாஸ், நோ ப்ராஃபிட்ன்ற ஸ்டேஜ்க்கு வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நோக்கி மூவ் ஆரம்பிப்பீங்க. கிளியரா? இப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா பிசினஸும் போகும். கிளியரா? ஸோ இல்ல நான் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கைடன்ஸு ஒருத்தவங்க கத்துக் குடுத்தா நல்லா இருக்கும்னா, ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? நெறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும்? ஸோ எனக்கு எது வந்து எனக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அங்க ஜாயின் பண்ணி ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு, ஆனா முக்கியம் ஸோ நீங்க ஜாயின் பண்ண போற மென்டார் கரெக்ட்டா இருக்காரா? ஸோ அவர் வந்து ப்ராஃபிட்டபுளா எடுத்துட்டு இருக்காரா? ஸோ நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்றத அங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க ஜாயின் பண்ற மென்டார் வந்து ஸோ தப்பான மென்டாரா இருக்கிறாங்க அப்படின்றா, கண்டிப்பா வந்து உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பணத்தை இந்த பிசினஸ் கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடியது நாலேஜ், ஸ்கில்ஸ் இதில் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இருக்கணுமே தவிர மணி பற்றி யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் இது பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். கிளியரா? ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து எனக்கு பணம் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஸோ நீங்கள் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பணத்தை தயவு செஞ்சு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுற வேக்கு போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட பணத்தை லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? பட் அந்த லாஸ் பண்ண பணத்தை நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். கிளியரா? ஸோ அதனால் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. எனக்கு இதுதான் ஓகேவா? உங்கள் மைண்ட் செட்டை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ பை.